ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் போண்டா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சூப்பரான எக் போண்டா வந்து இப்போ இருக்கிற நம்ம மழை காலத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூடாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜன்னி வச்சுட்டு மிக்சிங் பவுலில் மாவு வந்து நான் வந்து 200 கிராம் பேக்கெட் மாவு எடுத்துருக்கேங்க, கடலை மாவு. அதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி மாவு வந்து விக்ஸ் வச்சு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் விக்ஸ் வச்சு கரைக்கும் போது கட்டிகள் எதுவுமே விழாது. அதனால் விக்ஸ் வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து நான் இன்றைக்கி 10 எடுத்திருக்கேன். வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இன்றைக்கி ஆஃப் முட்டை தான் நாங்கள் போட போகிறோம். அதனால் 2ஆக கட் பண்ணிட்டு மாவில் வந்து சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருந்தேன். சூடான எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணின முட்டையெல்லாம் மாவில் முக்கி எடுத்து நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் பாத்திரத்துக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பெய்கிற மழைக்கு இந்த மாதிரி நம்ம சூடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க நம்ம எல்லாமே விரும்பி சாப்பிட்லாங்க. நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கூடவே டீயும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக சூடாக நம்மளோட எக் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எக்கையும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே வந்து முட்டை நல்லா வெந்தும் மாவெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற போண்டாவும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.